கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். அன்பானவர்களே, இன்றைய நாள் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் ஆசீர்வாதமான நாள். உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கேடகம் அப்படின்னா பாதுகாப்பு. நம்மை சுற்றிலுமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பைத்தான் கேடகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த விதமான ஆபத்துகளும், எந்த விதமான விபத்துகளும், எந்த விதமான நாசமோசங்களும் நம்மை அணுகாது, நெருங்காது. ஏன்னா நம்மை சுற்றிலுமாக வேலி அடைத்தது போல பாதுகாப்பு எனும் ஒரு மிகப்பெரிய கோட்டை நம்மை சுற்றிலும் இருக்கும். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய காருண்யம். காருண்யம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாருக்கு அந்த இரக்கம் கிடைக்குதுன்னா, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், கடவுளுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவன் நீதி செய்கிறவனாக இருக்கிறான், அநீதிக்கு புறம்பானவனாக இருக்கிறான். அப்போ இந்த அநீதிக்கு புறம்பானவன் யாராக இருக்க முடியும்னா கண்டிப்பாக நீதி செய்கிறவனாக தான் இருக்க முடியும். அப்படி நீதி செய்கிறவனை கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய செயல்களை பார்த்து அவர் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சார். ஒரு மனிதனா, ஒரு தனி மனிதனா, ஒரு சக மனிதனா எதையெல்லாம் செய்ய முடியும், இன்னொரு மனிதனுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்ய முடியும், இன்னொரு மனிதனுக்கு எவ்வளோ அறிவுரைகளை செய்ய முடியும், இன்னொரு மனிதன் நம்மை பார்த்து அவனும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதை இந்த உலகிற்கு வாழ்ந்து காண்பித்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கை தரத்தை அவர் வாழ்ந்து காண்பித்த அந்த வழியை பார்த்து அதன்படி வாழ்கிறவன் நீதி செய்கிறவனாய் இருப்பான். சரி, அப்படி நீதி செய்கிற மனிதன் தான் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமானாய் இருக்க முடியும். சரி, இந்த நீதிமானை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். எப்படி அந்த ஆசீர்வாதம் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார். அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்து அவருடைய வாழ்க்கையை அவர் சொல்லிக் கொடுத்த அந்த போதனைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நீதிமானுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை பாதுகாப்பாக சூழ்ந்து, அந்த மனிதனை சூழ்ந்து, அவனுடைய குடும்பத்தை சூழ்ந்து, அவனுக்கு எந்த விதமான விபத்துகளும் ஆபத்துகளும் நெருங்காதபடிக்கு அவனை மிகவும் பாதுகாப்பாக வைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ பாதுகாப்புக்கென்று இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்தில் எத்தனை பிரச்சனை இருக்குது, எப்போ எது நடக்குன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கும், நாளைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், அடுத்த வினாடி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்பயும் போல் இருக்கணும். அப்படின்னா பயம் இல்லாமல் இருக்கணும்னா நம்மை சுற்றிலுமாக ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கன்றுக்குட்டி இருக்குன்னு வைங்களேன், அது வேறு எந்த ஒரு மிருகத்தினாலும் அடிபற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுத்தரை என்கிற சுற்றிலுமான வேலியை ரொம்ப பலமாக போடுவாங்க. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கட்டுத்தரை பலமாக இருக்குது, கண்ணுக்குட்டி துள்ளி விளையாடுதும்பாங்க. அந்த மாதிரி நம்மை சுற்றிலுமாக இருக்கிற அந்த வேலி, நம்மை சுற்றிலுமாக இருக்கக்கூடிய அந்த கோட்டை என்கிற அந்த கேடகம், அது எதனால் உருவானதுன்னா கர்த்தருடைய காருண்யத்தினால் உருவானது. என் மகன் எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது, என்னுடைய மகன் எந்த விதத்திலையும் அடிபற்றக்கூடாது, என்னுடைய மகன் எந்த விதத்திலையும் சேதமாயிடக்கூடாது, அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு என்கிற ஒரு கேடகம் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அந்த நீதிமான்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். எப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறப்போ.
நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்கள் எதுக்கு போனாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, காலேஜ் போனீங்கனாலும் சரி, பள்ளிக்கூடம் போனீங்கனாலும் சரி, எங்கே போனீங்கனாலும் சரி, உங்களை சுற்றிலும் காருண்யம் என்னும் கேடகம் பாதுகாப்பாய் வரும். காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சுற்றிலுமாய் மிகவும் பாதுகாப்பாய் நம்மை அழைச்சிட்டு போகும், பாதுகாப்பாக நம்மை அழைச்சிட்டு வரும். அவருடைய சமூகமே நம்மை சுற்றிலுமாக நின்று நம்மை பாதுகாத்து அழைச்சிக்கிட்டு போகும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார், என்னை பாதுகாக்க போகிறார். எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்துக்கு புறப்பட்டாலும் சரி, தைரியமாக போங்க. நிச்சயமாகவே கடவுள் அந்த காரியத்தை வாய்க்கை செய்வார். போகிற வருகிற வழியிலே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொண்டு அவர்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாக அந்த பாதுகாப்பு என்னும் கோட்டைக்குள்ளே, அந்த காருண்யம் என்னும் அந்த கோட்டைக்குள்ளாக நாங்களும் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை, அப்படி ஒரு சிலாக்கியத்தை நீர் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.